நீ இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு தான் போகணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் பெருசு. ஆண்டவர் தான் உனக்கு முக்கியம்னா, ஆண்டவர் தான் உங்களுக்கு பெருசுனா, இன்னைக்கு தேவையில்லாததை பலிபீடத்தில் வை. அதை முறிப்படுத்து, அதை கொண்டு போடு. ஆமென். உன்னை ஆண்டவருடைய அன்பை விட்டு விலக்கிறதானே, அவருடைய பரிசுத்தை விட்டு உன்னை மாற்றி போடுகிறதானே எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் உடைச்சிருந்த, உனக்கு தெரியும் உன்னுடைய இசகாக்கு இதுன்னு தெரியும். உன்னை ஆண்டவரை நெருங்க விடாத பிரச்சனை என்ன உனக்கு நல்லா தெரியும். அது சொல்லுற தீர்க்கத்தை சீர் தேவையே இல்லை. உண்மையா சொன்னா அது உனக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை ஜெபிக்க முடியாதபடி, அவர் ஆராதிக்கப்பட முடியாதபடி, சபைக்கு உன்னை வர முடியாதபடி, ஆமே உன் தூக்கத்தை கெடுத்துக்கிற, ஆமே உன் சாப்பாடை கெடுத்துக்கிற அந்த விஷயம் ஏது? உன் மைண்டை பாதித்திருக்கிற, உன் சிந்தையை பாதித்திருக்கிற அந்த இசகாக்கு ஏது? ஆமே அதை இன்னைக்கு பலிபீடத்தில் வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த இசகாக்கை விட முக்கியம் நீங்க தாண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முன்பாக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கிறார்.